நான் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸர்சைஸ் 3.1ல இருக்கக்கூடிய ஃபோர்த் சம் இப்போ நம்ம போட போறோம். சரி, என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. சால்வ் தி ஈக்குவேஷன் 3x³ - 16x² + 23x - 6 is equal to 0 if the product of two roots is 1 அப்படி சொல்றாங்க. அதாவது இப்போ தமிழ் ஈக்குவேஷன் பாருங்க, ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. இந்த சமன்பாட்டோட ரெண்டு மூலங்களோட பெருக்கல் ரூட்ஸோட மல்டிபிள் வந்து நமக்கு 1 அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருந்துச்சுன்னா இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா, மூணு ரூட்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். கியூபிக் ஈக்குவேஷன் அப்படிங்கிறப்ப 3 ரூட்ஸ் வரும். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனா இருக்குன்னா 2 ரூட்ஸ் வரும். ஓகேங்களா, ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனா இருக்குன்னா நான் டைரக்டா என்ன பண்ணா ஃபேக்டரைஸ் பண்ணி 2 ரூட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் ஆயிடுச்சு. ஓகேங்களா, பாருங்க 3x² x³ - 16x² + 23x - 6 is equal to 0. இது எனக்கு இருக்கக்கூடிய ஈக்குவேஷன். ஓகேங்களா, இதோட ஜெனரல் ஃபார்ம் வந்து எனக்கு எப்போ இருக்கும் அப்படின்னா ax³ + bx² + cx + d is equal to 0 அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, இந்த ஈக்குவேஷன் டைரக்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு இந்த கியூபிக் ஈக்குவேஷனோட ஒரு ரூட் என்னால கண்டுபிடிக்க முடியாது. அது எப்படின்னா d/a அப்படின்னா d/a இதுல நம்ம அப்ளை பண்ணா வச்சுக்கோங்க, நமக்கு ஒரு ரூட் வந்து கிடைச்சிரும். இதுல d வந்து எனக்கு என்னவா இருக்கு அப்படின்னா 6 இருக்கு. டிவைட் பை a ஓட வேல்யூ 3. அப்ப கேன்சல் பண்றப்ப எனக்கு என்ன கிடைக்கும்னா 2 கிடைக்கும். அப்ப x is equal to 2 அப்படிங்கறது ஒரு ரூட். அப்ப இந்த பிளஸ் கேன்சல் வரப்ப எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா x - 2 அப்படின்னு கிடைக்கும். சோ இதுதான் எனக்கு அதோட ஒரு ரூட். ஓகேங்களா, இப்போ இந்த x is equal to 2 னா என்ன பண்ண போறோம், இந்த ஈக்குவேஷனை டிவைட் பண்ண போறோம். அப்படி டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் மாறிடும். லாங் டிவிஷன் மெத்தட்ல நம்ம போட போறோம். ஓகேங்களா, இந்த லாங் டிவிஷன் மெத்தட்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் நம்ம எடுத்துப்போம். 9th படிச்சிருப்போம். 3 - 16 23 - 6 நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா, ஒரு ரூட் வந்து எனக்கு என்ன இருக்கு, எந்த நம்பரா டிவைட் பண்ண போறோம் அப்படின்னா 2 ஆல் டிவைட் பண்ண போறோம். ஓகேங்களா, எப்பயுமே ஃபர்ஸ்ட் பிளேஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா 0 தான் போடுவோம். 3 + 0 3. ஓகேங்களா, ஸோ 2 3 சார் எனக்கு என்ன வரும் அப்படின்னா 6 வரும். இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்றப்போ -16 + 6. அப்ப 16ல 6 போயிடுச்சுன்னா 10 வரும். லார்ஜஸ்ட் நம்பரோட சைன் வந்து எனக்கு மைனஸ். ஓகேங்களா, ரெண்டு வெவ்வேறு சைனா இருந்தா நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பாருங்க -10 இருக்கு. 2 × 10 -20. இப்போ 23 ல 20 போயிடுச்சுன்னா 3. 2 3 சார் 6. சிம்பிளை பண்றப்ப எனக்கு என்ன ஆகும்னா 0 அப்படின்னு வரும். அப்போ நான் இந்த ஜெனரல் ஈக்குவேஷன் என்ன எடுத்துக்க போறேன்னா f(x), p(x) ஏதோ ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அப்ப இந்த p(x) அப்படிங்கிற ஈக்குவேஷன் வந்து எனக்கு இப்போ என்னவா தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பாருங்க. நான் ஆல்ரெடி ஒரு ரூட் வந்து சொல்லியிருக்கேன், x - 2 × 3x². அப்போ இங்க நமக்கு கியூப் இருக்குன்னா நம்ம ஒரு கியூப் இருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு அடுத்த வேல்யூ என்ன வரும் அப்படின்னா ஸ்கொயர் வரும். அப்ப ஸ்கொயர்ல இருந்து நம்ம சொல்லுவோம். அப்ப 3x² - 10x + 3 அப்படின்னு வரும். ஓகேங்களா, இப்போ பாருங்க 3x² - 10x + 3 இருக்கா, இதை ஃபேக்டரைஸ் பண்ணா எனக்கு அடுத்த ரெண்டு ரூட் என்ன கிடைச்சிரும். அதை ஃபேக்டரைஸ் பண்றப்ப எனக்கு என்ன கிடைக்குது பாருங்க. ஸோ ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணா எனக்கு என்ன வரும் அப்படின்னா இப்போ முன்னாடி x² கோஎஃபிஷியன்ட் இருக்கு, இந்த கோஎஃபிஷியன்ட் வந்து கான்ஸ்டன்டோட மல்டிபிள் பண்ணும். அப்ப 3 3 ஆர் 9. ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணா எனக்கு 9 வரணும். ஆட் பண்றப்ப எனக்கு என்ன வரணும் அப்படின்னா -10 வரணும். ஓகேங்களா, அப்ப என்ன பண்ணலாம், 1 9 ஆர் 9 போடலாங்களா. ரெண்டுத்துமே மைனஸ் அப்ளை பண்றப்ப எனக்கு என்ன ஆயிடும், மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஆட் பண்றப்போ -10 அப்படின்னு கிடைக்கும். எனக்கு கோஎஃபிஷியன்ட் வந்து 3 இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணணும், ஒரு 3 ஆல் டிவைட் பண்ணிக்கணும். டிவைட் பண்ணா 3 டைம்ஸ் வரும். அப்ப இதுல என்ன இருக்கு பாருங்கன்னா x - 1/3 ஒரு டேர்ம் வரும், இங்க x - 3 அப்படின்னு ஒரு டேர்ம் வரும். ஸோ அதெல்லாம் எனக்கு என்னன்னா அடுத்த ரெண்டு ரூட். அப்போ x - 2 × x - 1/3 × x - 3. ஓகேங்களா, இதுதான் எனக்கு என்னன்னா p(x) ஓட 3 ரூட். இது இன்னும் நம்ம சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா x ஓட வேல்யூஸ் மட்டும் எடுத்து வரலாம். எப்படி பாருங்க, இப்போ p(x) வந்து எனக்கு ஒருவேளை 0வா இருக்கும். அதான் p(x) = 0 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. அப்ப x - 2 × x - 1/3 × x - 3 is equal to 0 இருக்கும். இந்த 0ங்கிறது மூணுத்துக்குமே காமன். அப்ப x - 2 is equal to 0, x - 1/3 is equal to 0, x - 3 is equal to 0 அப்படின்னு வரும். ஓகேங்களா, பிளஸ் நம்ம என்ன பண்ணா ஒவ்வொன்றத்தோட வேல்யூ தனித்தனியா கண்டுபிடிக்கணும். அப்ப x - 2 is equal to 0 அப்படின்னா x is equal to 2 வரும். அடுத்து x - 1/3 is equal to 0 அப்படின்னு எடுத்தோம்னா x ஓட வேல்யூ 1/3 வரும். x - 3 is equal to 0 எடுத்தோம்னா x ஓட வேல்யூ 3 அப்படின்னு வரும். ஓகேங்களா, therefore alpha is equal to 2, beta is equal to 1/3 and gamma is equal to 3. கிடைச்சு அவங்க ஒரு கண்டிஷன் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டா இல்லையா நம்ம செக் பண்ணிக்கலாம். என்னன்னா அந்த if the product of two roots is 1, அதாவது இரு மூலங்களோட பெருக்கல் பண்ண வந்து 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப காமா அண்ட் பீட்டா நான் எடுத்துக்க போறேன். காமா இன்டு பீட்டா மல்டிபிள் பண்றப்ப எனக்கு என்ன கிடைக்க பாருங்க
gamma into beta is equal to 1 by 3 into 3 இருக்கும் 3 கேன்சல் ஆயிடும் அந்த ரிமைண்டர் 1 கிடைக்கும் ஸோ அவங்க சொல்லியிருக்கிற கண்டிஷன்ஸ் வந்து அக்செப்டபிளா இருக்கு ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து கரெக்ட் ஓகேங்களா